நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, GSAT 15 ஒரு சாட் இருக்குல்ல, அதாவது இந்தியன் டிடிஹெச் தான். இது கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட். இது இந்த டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ சில நாளாக நிறைய சேனல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஆனால் வந்து நம்ம ஒரு டைம் போய் செக் பண்ணி பார்த்துருவோம், சரிங்களா. என்னென்ன சேனல் வருது, என்னென்ன சேனல் வெளியே போயிருக்கு, ஒரு டைம் செக் பண்ணிடலாம் வாங்க, சரிங்களா. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். பாருங்கள், இது வந்து இந்த பாக்ஸில் எப்படி நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஒவ்வொரு பாக்ஸில் எப்படி ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்னு ஒரு டைம் சொல்லிக் கொடுப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி மாடல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், சரிங்களா. இது வந்து இந்த சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி வரும், சரிங்களா. நீங்கள் வந்து கேவி பேண்ட் யூஸ் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா. சி பேண்டுனா பாருங்கள் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. இது பார்த்துங்க ஒரு டைம். நிறைய பேர் தெரியாதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் போய் சொல்லித்தரேன், சரிங்களா. அப்புறம் கேவி பேண்டுனா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்புறம் எல்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9750 10,600 வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம டியூன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டிபி லோட் ஆகிட்டு எத்தனை டிபி வரும்னு பார்க்கலாம், சரிங்களா. அதேமாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22 வந்து ஆட்டோவில் இருக்குது, சரிங்களா. நீங்கள் வந்து கேவி பேண்டுன்னு சொல்லி போட்டால் யூனிவர்சல்னு மாற்றிட்டிங்களாவே இது வந்து 22 ஆட்டோவில் வந்துடும். அப்போ வந்து என்னென்னா 22 ஆன்லேயும் சில சேனலும் 22 ஆஃப்லேயும் சில சேனல் வரும். அதனால் வந்து நீங்கள் யூனிவர்சல் சேஞ்ச் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஆட்டோன்னு மாறும்போது உங்களுக்கு எல்லாமே கலந்து வந்துடும், சரிங்களா. அதுக்குள்ளே பாருங்கள் டிஸ்கு சுவிட்சு, சரிங்களா. இந்த டிஸ்கு சுவிட்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 போர்ட் இருக்கும், 8 போர்ட் இருக்கும். இது சில பேர் டிஸ்கு சுவிட்ச் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மாற்றிங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 16 போர்ட் யூஸ் பண்ணுவோம். 16 போர்ட்டுன்னு சொல்லும்போது பாருங்கள், இதில் வந்து ஏவில் ஒரு 8 சுவிட்சையும் பியில் ஒரு 8 சுவிட்சு இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா. இது வந்து இப்படி பண்ணிங்க. இப்போ நான் வந்து 5 நம்பர் சுவிட்சில் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ ப்ரூவ் பண்ணதை ப்ரெஸ் பண்ணி நம்ம டியூன் பண்ணுவோம். இதில் வந்து இந்தியன் டிடிஹெச் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 அடி கோடில் தான் போதும், சரிங்களா. 2 அடி கோடையில் நீங்கள் இந்தியா முழுசுமே வெறும் 2 அடி டிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்தீங்கன்னா மட்டும் டிஷ்ஷு சேஞ்ச் ஆகும். இந்தியா முழுசுமே வந்து ஒரு 2 அடி டிஷ்ஷு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி பாக்ஸ் இருந்தால் போதும், சரிங்களா. S2 அண்டு ஹெச்டி இருந்தால் உங்களுக்கு இதில் வர்ற எல்லா சேனலும் கவர் ஆகும், சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரீ சேனல் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. பாருங்கள், பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துங்க. பிளைண்ட் ஸ்கேனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆல் சேனல், சரிங்களா. இது வந்து சேனல் டைப்புன்னு சொல்லி கேட்கும். இதில் எஃப்டியை மட்டும் போட்டுங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பக்கம் வீக்காக இருக்கிற டிபிசியில் வந்து பார்த்தோன்னா 91 இருக்கிறது வரும், சரியா. 95 இருக்கிறதும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எஃப்டியை மட்டும் போட்டிங்கன்னா இதுக்குள்ளே டிடிஹெச்சில் இருக்கிறது மட்டும் ஃப்ரீ மட்டும் வந்துடும், அதை மட்டும் பார்த்துரும், சரிங்களா. இப்போ பாருங்கள், பிளைண்ட் ஸ்கேன் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இப்படி பண்ணும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ சேனல் மட்டும் நமக்கு லோடாகி வெளியே வந்துடும், சரிங்களா. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ டிடியில் வந்து நம்ம டிடி தமிழ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ வந்து புதுசாக திருப்பியும் வந்து ஹெச்டியில் வந்திருக்கு. ஏன்னா முன்னே கட் ஆகிட்டு வந்து திருப்பி வந்திருக்கு இப்போது. அதே மாதிரி டிடி நேஷ்னலு, டிடி ஸ்போர்ட்ஸு, டிடி நியூஸு, இந்த மாதிரி சில சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திரும்பவும் வந்து ஹெச்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 110, 50 ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதே ஃப்ரீக்வன்சி திருப்பி ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய சேனல் மாறுபட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போது சில காலமாக வந்து இப்போது நிறைய ஏலம் போயிட்டு இருந்தது டிடிஹெச்சு. அதனால் சில சேனல் மாறுபட்டு இருக்குது. ஆனால் இப்போது இந்த நேரத்துக்கு என்ன சேனல் ரன்னிங்கில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிசாலான்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நிறைய சேனல் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேனல் கிட்ட இருக்கும். அதே மாதிரி கல்விக்காக கொடுத்த சேனல் ஒரு 100 சேனலுக்கு மேலே இருக்கும். இது பார்த்துங்க. அதே மாதிரி எஃப்எம் வந்து தமிழில் வந்து ஒரு 3-4 சேனல் இருந்தது. இப்போது 2 சேனல் மட்டும் தான் இருக்குது. அதனால் நம்ம மொத்த சேனல் டியூன் ஆகிட்டு பின்னாடி ஒரு டைம் அப்படியே வரைச்சி பார்த்துட்டு வந்துடுவோம், சரிங்களா. அது என்னென்ன லாங்குவேஜில் என்னென்ன சேனல் வருது, இதில் என்னென்ன மூவிஸ் வந்துருக்கு ஹிந்தியில், சரிங்களா. மற்ற மொழியில் என்ன வந்திருக்கு மட்டும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வரைக்கும் அர்ஜென்டலும் 50க்கு மேலே வெற்றிகளும் ஓப்பன் ஆகும், சரிங்களா. இப்போ ரைட் சைடு போகிறோம் பாருங்கள், எஃப்எம் டியூன் ஆகும். லெஃப்ட் சைடு பாருங்கள் உங்களுக்கு டிவி சேனல் டியூன் ஆகும். இந்த பாக்ஸில் அப்படி தான் வருது. அதே மாதிரி டிடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். இது ஹெச்டி சேனல்ஸ்லாம் இப்போ திருப்பி ரீ இதாக போயிட்டுருக்கு, ரீலான்ச்சு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய வந்து டெஸ்ட்டும் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இனி
திருப்பி இதுக்கு மேலே கொடுக்க போகிற மாதிரி தெரியுது. நிறைய சேனல் இப்போ டெஸ்ட்டில் வச்சுருக்காங்க வெயிட்டிங்கில். இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் அடுத்தடுத்த சேனல் வரும்போது அதில் அந்த டெஸ்ட்ன்ற டிபியில் இது சேனல் ஆட் பண்ணி விட்ருவாங்க. நமக்கு அப்படியே ப்ளே ஆகிட்ருக்கும். சரிங்களா? பாருங்கள் 60%க்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 சேனல் தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ 70%க்கு ஒரு 490 டியூன் ஆகிட்டுருக்கு. இதில் இந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்ட சேனலும் மிச்சம் ஒரு சில சேனல் இருக்குது. இது கொஞ்சம் நிறைய வந்துட்டுருக்கோம். சரியா? இது வந்து காலேஜுக்கு அந்த ஸ்கூல்ஸுக்கு இன்னும் நிறைய இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறையாவே இருக்குது. அதாவது கணக்கில்லாமல் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். 100 கணக்காக இருக்குது அது சேனலு. அந்த சேனல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து டிடிஹெச்சில் வந்து நிறைய சேனல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சேனல் கழிச்சா டிடிஹெச்சினுடைய பார்க்குற சேனல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜிலும் சேனல் இப்போ போயிட்டுருக்குதுல. பாருங்கள் இப்போ வந்து இப்போ டியூனிங் முடிய போகுது. ஏன்னா 97%, 98, 99 பாருங்கள். ஓகே முடியுது பாருங்கள். நோ எஸ்ன்னு கேட்குது. நீங்கள் ஓகே உங்களுக்கு இந்த சேனல் போதுன்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? பாருங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாருங்கள் எவ்வளோ 489 சேனல் வந்திருக்கு. இதில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் சில சேனல் இருக்குது. ஓகேவா? இதில் பாருங்கள் நமக்கு வந்து இது டிடி சேனல் பூராமே இது கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு டிபி தான் சொன்னேன் நான். இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஹெச்டி சேனல் கொடுத்துருக்காங்க. சன்சாண்ட் டிவின்ட்டு வந்து இப்போ ஹெச்டியில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிபி வந்து நிறைய சேனல் இப்போ டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் தான். இதுக்கு மேலே வந்து எப்போ கொடுக்க போகிறான்னு தெரியல. சரிங்களா? 11,470 இருந்த டிபி இப்போ வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11,550 இருக்கு இல்லையா? அதாவது 11,550 இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா இந்த டிடி சேனல் வந்து பாருங்கள். இது பூராமே எல்லா மாநிலத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது வந்து குஜராத்து அப்புறம் 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிஜிசாலான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த 11,550 இது சேரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75 சேனல் வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து திரும்பவும் பாருங்கள் அதே டிஜிசாலா சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 இது நிறையவே போயிட்டே இருக்குது. சரிங்களா? எவ்வளோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாருங்கள் இதுதான் பாருங்கள் டிடி சேனல் வந்து இப்போ திருப்பி ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 110.51 ஏற்கனவே இருந்த அதே டிபியிலே திருப்பி ரீலான்ச்சே ஓடிட்டுருக்கு. இது நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ போயிட்டுருக்குது ப்ரோக்ராமு. அதே மாதிரி இப்போ டிடி ஸ்போர்ட்ஸும் டிடி நேஷனல் அண்ட் டிடி இந்தியா அண்டு டிடி நியூஸ் இது எல்லாமே இப்போ ஹெச்டியில் போயிட்டுருக்கு. 110.51 நம்பர் தான் பழைய அதே நம்பர் தான் போயிட்டுருக்கு. 30,000 சொல்லி இது வரும் சிம்பிள் ரேட் வரும். வெற்றிகளில் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில சேனல் வந்து பாருங்கள் கொடுக்க வெயிட்டிங். இதுவும் அதே நம்பர் தான் ஹெச்டி தான். ஆனால் இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா? அதே பாருங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சினிமான்ற ஒரு சேனலு ஹிந்தி தான். அடுத்து சன் மராத்தி ஷோபாக்ஸு அதுக்கடுத்து ஆஜ்தாக்கு நிறைய சேனல் சிலது ரிட்டர்ன் திரும்பி நமக்கு கொடுத்துருக்காங்க. B4 மூவிஸு B4ல் பேஜ்புரி சேனலு அதுக்கு B4ல் மியூசிக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் மூவிஸ்ன்னு சொல்லி எல்லாம் ஹிந்தி மூவிஸ் ஹிந்தி பார்க்குறவங்களுக்கு நிறைய சேனலே இப்போ திரும்பவும் வந்திருக்கு இதில். அதுக்கடுத்து பாருங்கள் டிடியில் PME வித்யான்னு சொல்லி இது ஒரு 100 சேனல் பக்கம் இதுவும் நிறைய கொடுத்துருப்பான் பாருங்கள் இது. சரிங்களா? இது ஒரு நிறைய சேனல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து டிடி தமிழ் வந்துருச்சு. அது அடுத்தது ஸ்டார் உற்சவ் மூவிஸு அண்டு மனோரஞ்சன் கிராண்ட்டு டிடி தமிழில் பாருங்கள். இது வந்து டிடி தமிழ் சாதா அதாவது சாதா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்லையும் சேனல் இருக்குது. ஹெச்டிலையும் சேனல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உற்சவ் ஸ்டார் உற்சவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கலர்ஸில் சினிப்ளெக்ஸு அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு டங்கால் ஒன்று. அது அடுத்து பாருங்க கோல்டு மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயே வந்து 2-3 சேனல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ திருப்பி தான் போயிட்டுருக்கு. அது சன் நியோ அண்டு ஜியில் சில சேனல் டங்காலில் பேஜ்பூரியில் சில சேனலு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியில் பால்னு இந்த சேனல் இல்லாமல் இருந்து இப்போ வந்துருக்கு திருப்பி. மனோரஞ்சன் மூவிஸு பிக் மேஜிக்கு அது B4 கடாக்கு மனோரஞ்சன் டிவி 9 அதுக்கடுத்து
பேச்பூரில் ஒரு 2-3 சேனல் புதுசாக சேர்த்திருக்கேன் பேச்பூரில். ஓகேங்களா? அது அனிமல் ஜி அனிமல் சினிமான்னு சொல்லுவாங்களா, அதுவும் ரீலான்ச் வந்திருக்கு. அது சோனி வாத்துன்னு அது ஒரு சேனல் வந்திருக்கு. ஜி அனிமல் சினிமான்னு 2 ஒன்று சேனல் வந்திருக்கு இப்போ புதுசாக இப்போ. ஓகேங்களா? அதான் ஹிந்தி மூவி பார்க்குறவங்களுக்கு நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க இப்போ. அதே மாதிரி கோல்டு மினிட்ஸ் சொன்னோம் இல்லையா, கோல்டு மினிட்ஸில் மூவிஸும் வந்துருக்கு இப்போ. அதே மாதிரி கலர்ஸ்லேயே ரிஸ்தின்ட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அது மனோரஞ்சனில் ப்ரைம்னு ஒரு சேனலு. நெக்ஸ்ட்டு மஸ்தி முன்ன ஏற்கனவே இருந்தது, இப்போ திருப்பியும் போயிட்டுருக்கு. மற்றபடி டிடி சேனல்லாம் சேம் வழக்கமான சேனல். அந்த டிடி ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்குல்ல. சரிங்களா? ஆனால் கிட்டத்தட்ட நிறைய சேனல் இருக்குது. ஆனால் நம்ம பிராந்திய லாங்குவேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்க சேனல். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிடி பிஎம்இ வித்யான்ற சேனல் மாதிரியும் இன்னும் சில சேனல் சேம் இதே மாதிரி நிறைய சேனல் இருக்குது இதில். ஓகேங்களா? அதே மாதிரி டிவி 9 குஜராத்து, அதே மாதிரி எம்ஹெச்சில் 1 அப்படின்னு சொல்லி இது சில சேனல்லாம் இப்போ புதுசாக திருப்பி கொடுத்துருக்காங்க. அதாவது நியூஸ் லைன் நியூஸ் டைம்ஸு, அதுக்கு அடுத்தது குஜராத் ஆஸ்தாக் குஜராத்து, MH1 நியூஸு, MH1 டில்சி, அதுக்கடுத்து டிவி 9 குஜராத்து, G24, இந்த மாதிரி சில சேனலு மாறுபட்டு போயிட்டுருக்கு. அதாவது முன்னே இல்லாத சேனல் சில வந்திருக்கு, சில சேனல் வெளியே போயிருக்கு. அதே மாதிரி டிவி 9 தெலுங்கு, அதுக்கடுத்து ஆஸ்தா கன்னடா, ஆஸ்தா தெலுங்கு, அதுக்கடுத்து மேபுலி, அதுக்கடுத்து ஜெய் மகாராஷ்டிரா, அது ரங்கூனி, அதுக்கடுத்து பாரு டிடி பிஎம்இ வித்யான்ற சேனல் திரும்பவும் இதாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய சேனல் இது இருக்குது பாருங்கள். திரும்பவும் இதில் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனல் போயிட்டுருக்கு பாருங்கள். டிடி தமிழ் மட்டும் வேணால் நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா அதில் நிறைய சேனல் இருக்குது. டிடி தமிழ் ஹெச்டியில் போயிட்டுருக்கு. வேணா இருங்க, அதை மட்டும் நம்ம என்ன ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஹெச்டி சேனல் தான். இதுதான் முன்ன சொல்லிட்டு அந்த ப்ளே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அது பாருங்கள், டிடி ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி, அந்த டிடி நேஷனல் ஹெச்டி, அந்த பாருங்கள் டிடி தமிழ். ஓகேவா? இது இப்போ போயிட்டுருக்கு ப்ரோக்ராம். ஏன்னா இப்போ நியூஸ் ரைட்டாக போயிட்டுருக்குது. ஆனால் அதை ப்ளே பண்ணக்கூடாது நம்ம. சரிங்களா? பாருங்கள், ஃப்ரீக்வன்சி நம்ம நோட் பண்ணிங்க 110 51 30,000. சரிங்களா? வெற்றிகளில் ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நிறைய சேனல் இருக்குது பாருங்கள். நிறைய சேனல் வந்து இப்போ வெயிட்டிங் வச்சுருக்குறாங்க. எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வரையும் ஹெச்டி தான். இந்த 243 வரைக்குமே ஹெச்டி தான் இருக்குது. இது ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சேனல் மாதிரி ஹெச்டி தான் இருக்குது. அதில் வந்து இப்போ மூவிங்கில் இருக்கிறது டிடி நியூஸ் ஒன்று, டிடி இந்தியா அது ஒன்று, அதுக்கு அடுத்தது டிடி நேஷனலு, அந்த டிடி ஸ்போர்ட்ஸு, டிடி தமிழ். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சேனல் இப்போது ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் தான் இப்போதைக்கு ஹெச்டியில் போயிட்டுருக்கு. ஓகேவா? இது மாற்றுவாங்களா இல்லை பர்மனெண்ட்டாக வருமானு தெரியல. இடையில கொடுத்து எடுத்துட்டாங்க, இப்போ திருப்பியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆனால் என்னென்னா பாருங்கள், திருப்பியும் பாருங்கள் ஹெச்டி சேனல் இவ்வளோ வந்து வெயிட்டிங் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஹெச்டி தான். இது எப்போ வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஆக்ஷன் சினிமா வரைக்கும் ஹெச்டிலாம் இருக்குது. ஆக்ஷன் சினிமா ஹெச்டி கிடையாது, இது வரைக்கும் ஹெச்டி கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு. சரிங்களா? வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.